எங்கெங்கும் இன்பம் ஒரு கோலம் போட. அதை கேட்டா என்ன முடிச்சு விட்டுருவாங்களே. தலைவர் முதல்வர் எப்படி இருக்கிறார்? நம்ம தளபதி விஜய் நல்லா இருக்காங்க. ஆரல் வாய் சக்கியம்மா பாடி ஆரேனி படவேத்தம்மா. இளையராஜா சாங்ஸும் இருக்கு, நியூ சாங்ஸும் இருக்கு. காற்றில் இந்த கீதம். நான் பறக்கிறதுக்கு பாதி காரணம் யாழ்ப்பாணம் மக்களும். என் செலவில் என் குழந்தை இந்த மண்ணுக்கு கட்டாயம் கூட்டு வருவேன். நான் யாழ்ப்பாணம் வர்றது அவ்வளோ ஒரு ஆசையா இருந்தது. மருவத்தூரம் சக்தி மகமாயி கருமாறி உறையூறு வெக்காலி உச்சை நீ மாக்கால். வணக்கம் உறவுகளை, மீண்டும் ஒரு காலூடா சந்திக்கிறோம். இன்றைக்கு நீண்ட நாளைக்கு பிறகு யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த இடத்துல இந்தியாவிலேருந்து ஒரு பாடகி வரதா சொல்லியிருக்கணும். இப்போ அதான் என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்க வந்து நாங்கள் இந்த இடத்துல வரப்போகிற ஆள் அப்படி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா சீதமிழ் தொலைக்காட்சியில் சரிகமப இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றின உங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு ஆள் தான் சிறந்த பாடல்களை பாடிய பவித்ரா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பாடகி இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறது. நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் உடுப்பிட்டி வல்வெட்டுத்துறை உடுப்பிட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற மனோன்மணி ஆலயத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி செய்ய போயிடுவோம். அந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அவர் பாடல்களை பாட போகிறாருன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இன்றைய நாளில் வந்திருக்கிறோம். அவருடைய வருகை எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான பாடல்களை நாளைய நிகழ்ச்சியில் பாட போகின்றார் அப்படி என்பது தொடர்பான காணொலியாக இருக்க போது தொடர்ச்சியாக காணொலிக்குள்ளே போகும் வாங்கும். நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு நாங்கள் பலாலி சர்வதேச விமானத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல இன்றைய நாளில் நிறைய பேர் பயணம் செய்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் புதிய கட்டுமான வேலைகள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. புதிய கட்டுமான வேலைகளை தொடர்ந்து இப்போ இந்த இடத்துக்கு வருகிற இருக்கின்ற பாடகியை வரவேற்பதற்காக நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர்களும் இந்த வாசலில் காத்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு 11:30 வந்தது. இப்போ அதால் ஃப்ளைட்லேருந்து வந்தாக்கள் வெளியில் வந்து கொண்டிருக்கணும். ஆனால் இன்னும் பாடகியை காணையில். ஆனால் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் இந்த சர்வதேச விமான நிலையம் பலாலிக்கு நிறைய பேர் பயணம் செய்யணும். ஒரு சில நாட்களில் பயணிகள் குறைவாக இருப்பினும், ஆனால் இருந்தாலும் கூட இன்றைய நாட்களில் நிறைய பயணிகள் நிறைய வாகனங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரம் தான் இன்றைய நாளில் இலவி கொண்டிருக்கோம். ஏன்னா நிறைய பயணிகள் இன்றைய நாள் வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் ஒரு புதிய கட்டுமான வேலையை மட்டும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அது என்னத்துக்காக செய்யணும்னு தெரியல. ஆனால் இது இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு கிழமைக்கு முதல் இந்த புதிய கட்டுமான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் போடாது. இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பாடகியினுடைய வருகை தொடர்பாக பார்ப்போம். வணக்கம். யாழ்ப்பாணம் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்களா? முதல் முறை இப்பதான் வரேன். எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? நீங்க இந்தியாவிலே தமிழ்நாட்டிலன்னு கேட்க யாழ்ப்பாணம் போகணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறீங்களா? என்ன மாதிரி அதை சொல்லுவீங்களா? நான் யாழ்ப்பாணம் வர்றது அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க, இன்னும் நம்மளை கூப்பிடவே இல்லையேன்னு நான் நினச்சேன். இந்த ஒரு நாளுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். எப்படியாவது ஒரு வாட்டியாவது யாழ்ப்பாணம் போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன நிகழ்வுக்காண்டி வந்துருக்கிறீங்க யாழ்ப்பாணம்? இந்த நிகழ்வு வல்வெட்டித்துறை உடுப்பட்டி வடக்கு ஸ்ரீ மனோன்மணியம் ஆலயம் 7வது திருவிழாவை முன்னிட்டு உங்களை சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். எல்லாரும் மறக்காமல் கலந்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சியை வல்வெட்டித்துறை வேலைக்கட்டியை சேர்ந்த நாகராஜன் ராஜன் குடும்பத்தினர் இந்த அனுசரணையை வழங்குறாங்க. இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை ஒருங்கிணைச்சி இங்கே கூட்டிக்கொண்டு வந்தது யார்? நம்மளுடைய ட்ரிபிள் ஏ மீடியா மூலயமா நான் இங்கே வந்திருக்கேன். மற்றது உங்களை இந்த சீத்தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமபா நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு பாட்டு பாட வெளிக்கிட்டாலோ அல்லது இந்த செட்டுக்குள்ளே வந்தால் உங்களோட சேர்ந்து கூட மகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்மையில் கூட கனடாவுக்கு போயிருந்த நீங்கள் அங்கே கூட மகளையோட தான் போனிருந்தீங்க. ஆமாம் ஆமாம். யாழ்ப்பாணமே என் மகளை கூட்டிக் கொண்டு வர மட்டும் ஆசைப்படையில. எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஆனால் அதுக்கு ஆர்கனைசர் ஒத்துக்கணுமே. கட்டாயம் எந்த ஆர்கனைசருமே இல்லாத என் செலவில் என் குழந்தைய இந்த மண்ணுக்கு கட்டாயம் கூப்பிட்டு வருவேன். அது நடக்கும்.
மற்றது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இசை நிகழ்வுக்காக வந்திருக்கிறீங்க நீங்கள் ஒரு பாடகி என்ற ரீதியில் எங்களுக்காண்டி எங்கள் உறவுகளுக்காண்டி ஒரு ஃபியூ லைன்ஸ் படிப்பீங்களா பாட்டு ஏதாச்சும்? கண்டிப்பா பாடுறதுக்காக தான் வந்தோம். எங்கெங்கும் இன்பம் ஒரு கோலம் போட என் நெஞ்சின் வீணை ஒரு ராகம் தேட அன்புள்ள நெஞ்சை காணாதோ ஆனந்த ராகம் பாடாதோ கண்கள் எங்கும் நெஞ்சின் தாபம் மேலும் ஏற்றும் காற்றில் இந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. சூப்பராக இருக்குது. மற்றது வந்து நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கு நடக்கிற இசை நிகழ்ச்சியில் வந்து எப்படியான பாடல்களை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்? இளையராஜா சாங்ஸும் இருக்குது, நியூ சாங்ஸும் இருக்குது. 2 விதமான சாங்ஸுமே எடுத்திருக்கேன். இந்த இசை நிகழ்ச்சிக்கு இந்திய கலைஞர்கள் என்ற ரீதியில் நீங்கள் மட்டும்தானே இல்லாட்டி இப்போ ஆக்கள் தெரியணுமா? மகிழன் வராங்க, நானும் மகிழனும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சீ தமிழ் சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனல் மட்டும் போயிருந்தீங்களானே? ஆமாம், போயிருக்க ஈழத்தமிழருக்கு ஆதரவு எப்படி இருந்தது உங்களுக்கு? அது நான் சொல்லியே ஆகணும். நான் என்னோடய இன்ஸ்டா பதிவில் கூட தனிப்பட்ட விதமாகவே போட்டிருந்தேன். யாழ்ப்பாணத்துலேருந்தே கண்டஸ்டன்ட் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு நிகராக வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட். எனக்கும் சரி என் குழந்தைக்கும் சரி என்னை தூக்கி நான் பறக்கிறதுக்கு பாதி காரணம் யாழ்ப்பாண மக்களும் தமிழ் மக்களோட சேர்ந்து நம்மளுடைய தமிழ் யாழ்ப்பாணத்து மக்களும் அதுக்கு முழு காரணம். நான் வெற்றி பெற்றதுக்கு பாதி பங்கு அவங்களுக்கு இருக்குது. சந்தோஷம் அக்கா. மற்றது வந்து இந்த உங்களோட சேர்ந்து எங்களோட மண்ணை சேர்ந்த சபேசனம் வந்து பாட்டு போட்டியில் பங்கு பெற்றிருந்தார் தானே, அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவீங்களா? நாங்கள் எல்லாரும் எப்படியோ கண்டஸ்டன்ட், நானும் அவரும் ரொம்ப க்ளோஸ், பர்சனலாகவே ரொம்ப க்ளோஸு. அவரோட விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுறதும், நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு சோலாக இருந்தோம். நல்ல கேரக்டர், உறுதுணையாக சப்போர்ட்டாக நிறைய விஷயத்தில் இருந்திருக்காரு. சந்தோஷம். இசை நிகழ்வில் வந்து பங்கு பெற்ற போகிற கோயில் வந்து ஒரு அம்மன் கோயிலாக என்று நினைக்கிறேன். அம்மன் சார்ந்த பாடல்கள் இன்றைக்கு மேடையில் படிப்பீங்களா? கண்டிப்பாக அம்மனை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கான பாடல் பாடணும். உங்களை கட்டாயப்படுத்துகிற மாதிரியில் அம்மன் பாடல் ஆச்சு படிக்கலாமா உங்களால்? மருவத்தூரம் சக்தி மகமாயி கருமாரி உறையூரு வெக்காலி. ஒரே ஒரு கேள்வி என்று கண்டிப்பா தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க, இந்த 2026 எலெக்ஷனுக்கு வந்து நீங்க ஓட் பண்ணி இருக்கீங்க. ஐயோ, அதை கேட்டா என்ன முடிச்சு விட்டுருவாங்களே. இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்கு? இப்போ உங்களை ஒரு 10 நாள் 15 நாள் ஆட்சி போகுது, நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இந்த அரசாங்கம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தலைவர் முதல்வர் எப்படி இருக்கிறார்? நம்ம தளபதி விஜய் அண்ணா நல்லா இருக்காங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ. அதோட நீங்கள் பாடல்கள் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக எல்லாம் வந்து நல்ல மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் ஃப்ளைட்டால் வந்த கையோட எங்களுக்காண்டி கேட்ட கையோட எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். தடவையாக யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க. இந்த இசை நிகழ்ச்சி மென்மேலும் சிறந்து அடுத்த முறையும் தொடர்ச்சியாக நீங்கள் வரணும் என்று எல்லாரும் சார்பாக சொல்லிக்கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.